அன்பு நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அன்பர் கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன் சித்தர்கள்லாம் பெரிய ஜடாமுடி வச்சிருக்கிறாங்க, பெருசாக தாடி வச்சிருக்கிறாங்க, அந்த மீசை வச்சிருக்கிறாங்க, என்ன காரணம்? இதெல்லாம் இருந்தால் தான் சித்தர்களா? சில பேர் மொட்டை அடிச்சிருக்கிறாங்க, சில பேர் கொஞ்சோண்டு முடியோடு இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் சித்தர்கள் இல்லையா அப்படின்ற ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலாக சித்தர்கள் தன் நிலையை மறந்துடுறாங்க. அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். தன் நிலையை மறந்தவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன் உடம்பில் ஏற்படுகின்ற எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் அவங்க அவங்களுக்கு தெரியறதில்லை. உண்மையிலே சொல்லணும்னா அதான் தெரியறதில்லை. அதனால் என்ன ஆகுதுன்னா, அது பாட்டு முடி வளர்ந்து போய் கிடக்கு, தாடி மீசை எல்லாமே வளர்ந்து போய் கிடக்கு. சரிங்களா? இது ஒரு விதம். சில சித்தர்களை பார்த்துருப்பீங்க, அந்த முடி வளர்ந்ததை வெட்டாமல் அப்படியே அவங்க தலையில் சுற்றி வச்சுருப்பாங்க. அது ஒரு விதம். ஸோ இப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்தர்கள் ஏன் தலையில் முடியை சுருட்டி மேலே வச்சுருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று தரையில் பரல்துன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த குண்டலினி அப்படின்ற ஒரு யோகத்தை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க என்ன ஆகும்னா, அவங்களுடைய தலையில் ஒரு அழுத்தத்தை உண்டு பண்ணும், பயங்கரமான வலியை உண்டு பண்ணும். அது தலையை பிச்சுக்கிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படுத்தும். அந்த ஒரு ஃபீலிங்கை கட்டுப்படுத்துறதுக்காக அந்த ஒரு தலையில் வெயிட் வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லோரும் ஒரு வெயிட்டை சுமந்தும் போகிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஏதாவது ஒரு மூட்டையை கிட்டையை சுமந்தும் போவாங்க சித்தர்கள். பார்த்தீங்கன்னா அதில் என்னென்னமோ கிடக்குவானா எப்படி இருக்கும். ஸோ அந்த வெயிட்டை சுமந்து போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலையிலே வெயிட்டு, கையில் வெயிட்டு சுமந்து போகிறதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு அழுத்தம் என்பது இந்த உடம்புல இருந்தால் மட்டும்தான் அவங்க உலகியல் நிலையிலக்கே வருவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க உலகியல் நிலையில் இருக்க மாட்டாங்க. அவங்க பாட்டு ஆனந்தமாக அந்த ஆண் நிலையிலேயே, தன்னை மறந்த நிலையிலேயே இருப்பாங்க. ஸோ அதை குறைக்கிறதுக்காகவும், அதை இந்த உலகத்தில் இருக்கிறதுக்காகவும் ஆக்சுவலாக அந்த தலைமுடியும் சரி, வெயிட்டும் சரி எல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த வெயிட்டுன்னு சொன்னோன்னே, ஒரு மூட்டைன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு அனுபவம் ஞாபகத்து வருது. அதாவது என்னென்னா, இதே மாதிரி ஒல்லியான தேகம் உள்ள ஒருத்தர் பேண்ட்டு சட்டை அழுக்காக போட்டிருக்காரு. அவர் ஒரு மூட்டையை தூக்கின்னு ஒரு டவுன் பஸ்ஸில் ஏறிக்கினார். நான் ஒரு பக்கத்தில் தான் நிற்கிறேன். சரிங்களா? இப்போ என்னென்னா, அந்த ஸ்டாப்பிங் வருது, அவர் இறங்க போகிறார். இறங்குறாரு. அவர் கொஞ்சம் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் அவரை விட கட்டாயமாக ஒரு 30 கிலோ ஜாஸ்தியாக இருப்பாங்க. சரிங்களா? இப்போ அந்த மூட்டையை அவர்கிட்ட எடுத்து கொடுக்கலான்ற ஒரு ஹெல்ப் பண்ணலான்ற ஒரு நினப்பில் மூட்டையை இழுக்கிறேங்க. அப்பா, மூட்டை நகரவே இல்லைங்க. அவ்வளோ வெயிட்டு, என்னால் நகர்த்தவே முடியல. அவரோட 30 கிலோ ஜாஸ்தியாக இருக்க என்னால் அந்த மூட்டையை நகர்த்தவே முடியல. அவர் அசால்ட்டாக புஷ்கடுங்க மூட்டை இழுத்தாரு, எடுத்து கையில் எடுத்துன்னு போயினேன்ட்டார். ஸோ அப்போ தான் ஆச்சரியப்பட்டேன், என்னடா இது, நம்மளால் அசைக்க கூட முடியாத அந்த மூட்டையை அவ்வளோ சுலபமாக அவர் அவ்வளோ ஒல்லியாக இருக்கிறாரு, அசால்ட்டாக தூக்கின்னு அவர் பாட்டு நடந்து போகிறாரு. இதெல்லாம் சித்தர்களுடைய நிலையில் சகஜம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு அதிசயத்தை அப்போ நான் பார்த்தேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உண்மையில் ஒரு ஸ்டேஜ் என்ன, இந்த முடி தாடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, எப்போ ஒருவர் தன் நிலையை அடையிறாரோ, அதாவது அந்த சுத்த தேகம்ன்ற நிலைக்கு ஒருத்தங்க வந்துடுறாங்க, வந்தாச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய ஸ்டேஜில் அவர் எப்படி இருக்கிறாரோ
சரிங்களா? அப்படியே தான் வந்து அடுத்த அவர் வாழ்நாள் முழுக்கும் இருப்பார். அதுதான் வந்து உண்மை. ஒரு 10 வருஷம் கழிச்சு போய் பார்த்தனா கூட அதே அதே உடம்பு, அதே முகம், அதே மாதிரி தாடி, அதே மாதிரி மீசை, அதே மாதிரி அந்த தலைமுடி எல்லாம் இருக்கும். இது என்ன மீனிங் அப்படின்னா, அந்த ஸ்டேஜ் சுத்த தேகம்ன்ற ஸ்டேஜ் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து தலைமுடி வளராது, மீசை வளராது, தாடி வளராது, நகம் வளராது, அவங்க உடம்புல வியர்வை வராது, பயங்கரமான நறுமணம் வீசும், அவங்களுக்கு எந்த வித மூப்பும் வராது. அதாவது வந்து முகத்தில் சுருக்கம், அந்த ஏஜிங் ப்ராசஸ்ஸே இருக்காது. அவங்க ஒரு 40 வயசில் வந்து அவங்க வந்து அந்த சுத்த தேகத்தை அடையிறாங்க அப்படின்னா, அந்த 40 வயசுக்கு அப்புறம் நீங்கள் 50 வயசில் பார்த்தாலும் சரி, 60 வயசில் அவரை பார்த்தாலும் சரி, அந்த 40 வயசு தேகம் தான் அப்படியே இருக்கும். அவர் வெயிட்டு கூடவோ கூடாது, இறங்கவோ இறங்காது, எதுவுமே செய்யாது. இந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயங்களை வந்து எனக்கு வந்து நேரடியாக நான் வந்து அனுபவிச்சிருக்கிறேன்னு பார்த்துருக்குறேன். அதாவது நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் வந்து சுற்றின்னு இருப்பார். அவர் வந்து என்ன சொல்கிறது, ட்ரெஸ்ஸு போட்டும் போடாமலும் அப்படியே இருப்பார். ஆனால் யாரு கூடயும் பேச மாட்டார். அப்படியே அமைதியாக அங்கேயே உட்காந்துன்னு இருப்பார், இல்லை நடந்துட்டு இருப்பார், போவார். அவரை நான் ஒரு 15 வருஷமாக வாட்ச் பண்ணுறேன். அவர் வந்து இந்த சாக்கடை தண்ணியும் குடிப்பார். மலம் கலந்த சாக்கடை தண்ணியை ஆற்றி ஆற்றி குடிப்பார். அப்படியே அது நமக்கு அவ்வளோ அருவருப்பாக இருக்கும். இருந்தாலும் அவர் வந்து ரொம்ப கேஷுவலாக அதை குடிச்சிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டே இருப்பார். ஆனால் அவருக்கு எந்த வித உடல் நோயும் ஏற்பட்டதே இல்லை. அவர் பாட்டுனே சுற்றிக்கிட்டு தான் இருப்பார், இப்படி தான் இருப்பார். ஆனால் அவருக்கு எந்த இடத்துலையும் நான் வேர்த்து பார்த்ததில்லை. அதே மாதிரி அவர் வந்து தலைமுடி வளர்ந்து பார்த்ததில்லை. அந்த எவ்வளோ ஒரு 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 முடி வெட்டி ஒரு ஒரு 2 மாதம் 3 மாதம் இருக்கக்கூடிய முடி தான் இருக்குது அப்படின்னா, அந்த அந்த முடி லெவலில் தான் அவருக்கு இருந்தது. அது ஒரு 10 நாள் தாடி இருந்த மாதிரி இருந்தது. அந்த 10 நாள் தாடி தான் வந்து அவரை 10 வருஷமாகவும் பார்க்குறேன். அந்த மீசை எல்லாமே அவர்கிட்ட நகம் வளர்ந்தாத மாதிரி பார்க்கல, எதையுமே பார்க்கல. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய குருமாருன்னு சொல்லிக்கிறவங்கெல்லாம் வந்து நீட்டு ஜட முடிகள் மீட்டர் கணக்காக வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு டிஸ்பிளேயில் வச்சுக்கிறாங்க. அந்த பெரிய முடி இருக்கிறவர் பெரிய சாமியார் அப்படின்னு மக்கள்லாம் வந்து அவர் பின்னாடி போகிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இவங்களும் அந்த மாதிரி வந்து முட்டாள்தனமாக மக்களை ஈர்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நான் எல்லாரையும் சொல்லுங்க, அந்த நல்லவர்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து வேறு வழி இல்லை, நிற்கலை உடம்பு இன்னும். அதனால் அவங்களுக்கு முடி நீண்டுட்டு இருக்கு. ஆனால் அவங்களும் வந்து அந்த உடல் அந்த விஷயத்தை பற்றி பெருசாக ஒரு கருத்தில் இல்லாதவங்களாகவும் தான் இருக்கிறாங்க. அப்படியும் இருக்கிறாங்க. ஆனால் வந்து மெயின் ரீசன் இதாங்க, எப்போ ஒருத்தருக்கு வந்து சுத்த தேகம் வைக்குதோ அப்போ அவருக்கு வந்து அவர் மொட்டை போட்டு நீங்கள் தாடி மீசெல்லாம் வழிச்சு விட்டீங்கன்னு வச்சுக்கிங்க, அவ்வளோதாங்க. அதோடு அதுக்கு மேலே வளராது, வரவே வராது, 100% வராது. அப்படி தான் வந்து இருப்பாங்க. ஸோ ஆனால் இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பெரிய பெரிய மண்டையில் மூட்டையை கட்டிக்கினே இந்த நார்த் சைட்லாம் பார்க்கணும், நிறைய வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சாமியார்னாலே இந்த மாதிரி இவ்வளோ நீட்டுக்கு ஜடாமுடி வச்சுருக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் உண்மை இல்லைங்க, சரியா? அதெல்லாம் வந்து நம்பாதீங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது, சரியா? அதனால் பெருசாக வந்து முடிக்கு தாடிக்கு மீசைக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. சும்மா எல்லாம் வெளியே உருவத்தை பற்றியே எல்லோரும் பேசிக்க நடக்கிறீங்க. அதில் தான் வந்து எல்லோரும் போய் காலில் விழுறாங்க. அப்படி தான் இருக்கிறாங்க. ஒரு பேண்ட்டு சட்டை போட்டுறது டீசெண்டாக இருக்கிறவர் வந்து சாமியாராக இருக்கக்கூடாதுன்னு என்னங்க நிச்சயம்? அப்படிலாம் இல்லை. அவருடைய வாழ்க்கையில் அவருடைய சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து இருக்கிறார், அவ்வளோதானே ஒழிய இதில் வந்து பெருசாக தாடி மீசையும் வச்சுக்கின்னு இருந்தால் தான் வந்து சாமியார், ஃபுல்லாக வழிச்சிட்டு அவர் மொட்டாச்சிட்டு இருந்தாருன்னா அவர் பேர் சாமியார் இல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நியாயம் கிடையாதுங்க. அது வந்து நிறைய போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள். பெரிய பெரிய ஜடை வச்சுக்கிறவங்களாம் நிறைய போலிகள் இருக்காங்க. பி கேர்ஃபுல்.